அடுத்த நாள் காலை. மழை இல்லை, ஆனால் வானம் கனத்திருந்தது. பள்ளி வளாகம் முழுமையாக அமைதியாக இருந்தது. பழைய பள்ளி மணி அசையாமல் தொங்கிக் கொண்டிருந்தது. ஆரவ், மித்ரா, கபில் மூவரும் பள்ளி வாசலில் அமைதியாக சந்தித்தார்கள். யாரும் அதிகமாக பேசவில்லை. நேற்றைய அந்த மணி சத்தம் அவர்களின் மனத்தில் இன்னும் ஒலித்துக் கொண்டிருந்தது. பள்ளி வாராந்தாவில் நடக்கும்போது காலடிச் சத்தம் மட்டும் எதிரொலித்தது. வகுப்பறைகள் வெறிச்சோடி இருந்தன. காற்று மெதுவாக வீசியது. மணி அருகே சென்றபோது அது மெதுவாக அசைந்தது. யாரும் தொடவில்லை. மூவரும் ஒரே நேரத்தில் நின்றார்கள். பழைய நூலகத்தில் மித்ரா ஒரு புத்தகத்தை எடுத்தாள். அதற்குள் மடிக்கப்பட்ட பழைய செய்தித்தாள். அதில் இந்த பண்டிகை பற்றிய ஒரு மறைமுக குறிப்பு. மாலை நேரம். பள்ளி வாசலில் காவலாளி அமர்ந்திருந்தார். அவர் மெதுவாக சொன்னார், இந்த பள்ளி சில உண்மைகளை மறந்திருக்கிறது. நினைவு காட்சியில் ஒரு நல்லாசிரியர் அதே வகுப்பறையில் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது மணி முழுமையாக அமைதியாக இருந்தது. மீண்டும் நிகழ்காலம். 3 குழந்தைகளும் மணி கீழே நின்றார்கள். வானம் இன்னும் கனமாக இருந்தது. உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற உறுதி அவர்களின் கண்களில் தெளிவாக தெரிந்தது.